உமது ஞானத்தாலும் வல்லமையினாலும் உலகனைத்தையும் படைத்து ஆட்சி செய்கிறவரே, இந்த புதிய நாளின் புதிய மாதத்தின் காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சென்ற 9 மாதங்கள் உமது கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தியதற்காக உமக்கு தோத்திரம். இந்த புதிய மாதத்தையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இம்மாதத்தில் நாங்கள் ஞானத்தோடு நடந்து கொள்ளவும், ஞானமாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் தேடி அவர் வழியாக அவருடைய முகத்தின் பிரகாசத்தால் எங்கள் ஒவ்வொருவரின் முகத்தையும் பிரகாசிப்பிக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டையும் எங்களையும் உம்முடைய தூய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே, ஆமென். அன்பார்ந்த இறைமக்களே, உங்கள் அனைவரையும் மூவொரு கடவுளின் திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இந்த 10ஆம் மாதத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 10ஆம் மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு அருளும் திருவாக்கு, அது சபை உரையாளர் புத்தகம், பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியம். ஞானம் உள்ளவருக்கு யார் நிகர்? உலகில் காண்பவற்றின் உட்பொருளை வேறு யாரால் அறிய இயலும்? ஞானம் ஒருவர் முகத்தை ஒளிமயமாக்கும், அதில் உள்ள கடுகடுப்பை நீக்கும். ஞானம் ஒருவர் முகத்தை ஒளிமயமாக்கும், அதில் உள்ள கடுகடுப்பை நீக்கும். ஆண்டவர் அவருடைய ஞானத்தால் நம் முகங்கள் பிரகாசிப்பிக்க இம்மாதத்திலே நமக்கு துணை செய்வாராக. இந்த பிரசங்கியின் புத்தகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு வாக்கியம் ஒன்று இருக்கும். அந்த வாக்கியம் மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை என்பது. சென்ற மாதத்திலே இந்த பிரசங்கி உன்னத பாட்டில்தான் திருமறை தேர்வு நடந்தது. ஆகையால் இதை பற்றி படிக்கின்ற போது இன்னும் பல்வேறு காரியங்கள் நமக்கு புதிதாய் இருக்கிறது. இதிலே சொல்லுகிறார், நல்லாருக்கும் பொல்லாருக்கும் ஒரே முடிவுதான் இருக்கிறது, இதுவும் மாயையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்படி எல்லாவற்றையும் மாயை மாயை மாயை, இறைவர் ஒருவர் மட்டுமே உண்மை என்பதை இந்த ஞானிதான் புரிந்து அதை நமக்கு எழுதுகிறார். இறைவன் ஒருவரே உண்மையானவர், மற்ற எல்லாம் மாயை என்பதை அவர் புரிந்திருக்கிறார். அப்படி புரிந்து கொள்வதற்கு அவருக்கு ஞானம் இருந்தது. ஆகவேதான் நீதிமொழிகள் புத்தகத்திலும் சரி, இந்த பிரசங்கி புத்தகத்திலும் சரி, எப்படியாகிலும் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் எழுதுகிறார், அறிவுரை கூறுகிறார். இந்த ஞானம் ஒருவரது முகத்தை ஒளிமயமாக்குமாம், பிரகாசிப்பிக்க செய்யுமாம். பொதுவாகவே நமது நாட்டில் தவம் செய்கின்றவர்கள் அதிகம். அது வட இந்தியாவிலும் சரி, தென்னிந்தியாவிலும் சரி. வட இந்தியாவை பற்றிய அனுபவம் நமக்கு அதிகமாக இல்லை, ஆனால் தென்னிந்தியாவை பற்றிய அனுபவம் நமக்கு உண்டு. குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் சித்தர்கள் பலர் தவ முனிவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களும் இறைவரை பற்றிய அறிவை பெற்று பல்வேறு காரியங்களை அவர்கள் நமக்கு தொகுத்து அருளி இருக்கிறார்கள். அப்படி நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தில் சித்தர்களை பற்றி பார்க்கிற போது எல்லாம் சித்தர்களுடைய படத்தை பார்த்தீங்கன்னா
அவங்க படத்திற்கு பின்னால் ஒரு பெரிய ஒளிவட்டம் ஒன்றை வரைந்திருப்பார்கள். இப்போ கடலூர் பகுதியில் வள்ளலார் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், வள்ளலார் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி, அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டம் போட்டிருப்பார்கள். அந்த ஆரா என்று சொல்லுவார்கள். அது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிறது. ஆனால் அது பிரகாசமாக இருப்பதும் மங்கி இருப்பதும் அவரவர் பெற்றிருக்கிற ஞானத்தால் என்று அவர்கள் விளக்குகிறார்கள். நம்முடைய திருமறையில் எவர் ஒருவர் இந்த ஞானத்தை பெற்றிருக்கிறாரோ அவருடைய முகம் ஒளிமயமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும் என்று இங்கே ஞானி குறிப்பிடுகின்றார். அது மட்டும் இல்லை, ஒருவருடைய முகத்தில் இருக்கின்ற கடுகடுப்பை அது நீக்கிவிடும். சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஆள்கிட்ட போகாதப்பா, அந்த ஆளுக்கு மூக்கு மேலே கோபம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, சும்மா எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆவார். முகத்தினுடைய ஒளியை அது பிரகாசிப்பிக்க பண்ணும். அந்த முகத்தில் இருக்கின்ற கடுகடுப்புகளை எல்லாம் அது எடுத்துவிடும். சில தடவை நமக்கே தெரியும். நாம் இப்போ குறிப்பாக இந்த தவக்காலத்தில், லெந்து காலத்தில் நாம் கொஞ்சம் அதிகமாக திருமறை படிப்போம், அதிகமாக கடவுளுடைய வார்த்தைகளை தியானிப்போம், அதிகமாக ஆலயத்திற்கு போவோம், சில நோன்புகள் இருப்போம், சில விரதங்களை மேற்கொள்ளுவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வித்தியாசம் தெரியும். அந்த நேரத்தில் யாராச்சும் வந்து நம்மளை ஏதாவது திட்டினாலோ இல்லை ஏதாவது சொன்னால் கூட நாம் அப்படியே அமைதி காத்து, சரி விடு, இந்த காலத்தில் எதுக்கு போய் நம்ம ஏதாவது சத்தம் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு நம்ம போவோம். அதுதான் ஞானம். இந்த ஞானத்தை பெறுவது எப்படி? நமக்கு நீதிமொழிகள் புத்தகத்திலே இருக்கிறது அழகான ஒரு வாக்கியம், 1:8. இறைவருக்கு அஞ்சி வாழ்வதே ஞானத்தின் ஆரம்பம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இறைவருக்கு ஒரு மனிதர் அஞ்சி வாழ்வாரே ஆனால் அவர் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவார். அந்த ஞானம் அவருடைய முகத்தை ஒளிமயமாக்கும். அந்த ஞானம் அவருடைய முகத்தில் இருக்கின்ற கடுகடுப்பை எல்லாம் எடுத்து போட்டுவிடும். எவர் ஒருவர் இறைவருக்கு அஞ்சி வாழுகிறாரோ அவர் ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தால் வரும் பலனை அவர் அனுபவிப்பார். என்ன பலன்? 2 பலன்கள் நாம் படிக்க கேட்ட இந்த சபை உரையாடல் பகுதியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். 1, 12ஆம் வாக்கியம், பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன். பல நேரங்களில் நம்முடைய மைண்ட் வாய்ஸை இந்த திருமுறை டிபிக்ட் பண்ணுது. நாமளும் அப்படி தானே சொல்கிறோம், அவன்லாம் பாரு எவ்வளோ பாவம் செய்கிறான், நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி அல்ல. அவர்கள் நெடுங்காலம் வாழலாம், ஆனால் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள். நலமுடன் அப்படின்னா நம்ம உடனே உடல் நலம், பொருள் வளம், ஆஸ்தி சொத்து அப்படின்னு நினச்சிக்கூடாது. நலமுடன் அப்படின்னா மன அமைதியுடன், சமாதானத்துடன், பூரண நிறைவுடன் அவர்கள் வாழ்வார்கள். நேற்றைய தினத்திலே திருமுறை ஆய்வின் போது நாங்கள் சிந்தித்தோம். 40 ஆண்டுகள் வனாந்திர பயணம்தான். வனாந்திர பயணத்தில் என்ன அவர்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? வீடு கிடையாது, குடிக்க தண்ணிக்கு கட்டுப்பாடு, உணவுக்கு தட்டுப்பாடு. இப்படி இருக்கின்ற சூழலில் அவர்கள் 40 ஆண்டுகள் அவர்கள் நலமுடன் வாழ்ந்தார்கள். எப்படி? இறைவன் அவர்களோடு இருந்தார். அதை பார்க்குற எல்லா ஜனங்களும் அவர்களுக்கு அஞ்சி வழிவிட்டார்கள். ஐயோ, கடவுள் அவர்களோடு கூட இருக்கிறார். இரவில் பாருங்கள், அக்கினி ஸ்தம்பம்
அவர்களோடு கூட இருக்கிறது. பகலிலே பாருங்கள், சுட்டெரிக்கும் வெயில் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு மேக ஸ்தம்பம் இருக்கிறது. அப்படியானால் கடவுளுக்கு அஞ்சி வாழுகின்றவர் பெற்றுக்கொள்ளுகின்ற முதல் ஆசி, அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வதால் ஞானத்தை பெறுகிறார்கள், ஞானத்தை பெறுவதால் தீமையை விட்டு விலகுகிறார்கள். ஆகவே கடவுள் அவர்களோடு கூட இருப்பார், அவர்கள் நலமுடன் வாழ்வார்கள். நலம் அப்படின்ற அந்த பொருளுக்கு எபிரேய சொல் ஷாலோம் அப்படின்னு அர்த்தம். ஷாலோம் அப்படின்னா சமாதானம், நலமான வாழ்வு. நலமான வாழ்வுனா என்ன பொருள்? நாம் சிந்திக்கின்றபடி பணம் பொருள் அப்படி அல்ல, கடவுள் அவர்களோடு கூட வாழ்வது, இவர்கள் கடவுளோடு வாழ்வது, மன அமைதியுடனும் சமாதானத்துடனும் வாழ்வதுதான் நலமான வாழ்வு. ஆக எவர் ஒருவர் இந்த ஞானத்தை உடையவராக இருக்கிறாரோ அவர் மன அமைதியையும் சமாதானத்தையும் கடவுளோடு, கடவுளிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். இதுதான் நலமான வாழ்வு. இரண்டாவது ஆசி 15ஆம் வாக்கியத்திலே, எனவே மனிதர் களிப்புடன் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தேன். உண்பதும் குடிப்பதும் களிப்பதுமே அன்றி மனிதருக்கு உலகில் நலமானது வேறு எதுவும் இல்லை. உலகில் கடவுள் அவருக்கு அருளும் வாழ்நாளில் அவரது உழைப்புக்கு கிடைக்கும் நிலையான பயன் இதுவே. இவர் சொல்லுகிறார், சொத்தையோ சுகத்தையோ சேர்த்து வைப்பது மனிதனுக்கு இயலாத ஒன்று. அவன் தாயினிடத்திலிருந்து பிறந்த மேனியாகவே வந்தான், பிறந்த மேனியாகவே போகப் போகிறார். ஆகையினால் எல்லாம் மாயையாக இருக்கிறது. இப்படி இருக்கிற சூழலில் ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் எதுதான் பயன் என்று சொன்னால், அவர் உழைத்து அதன் வழியாக அந்த பலனை அனுபவிப்பதுதான் நலம். அதுதான் கடவுள் அவருக்கு அருளும் ஈவு என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் உண்பது குடிப்பது களிப்புடன் இருப்பது, களிப்புடன்னா நம்ம வேற வேற மாதிரி யோசிக்க கூடாது, மகிழ்ச்சியாக இருப்பது. உண்பதும் குடிப்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் தான் மனிதனுக்கு கடவுளால் அருளப்பட்டிருக்கிறது இந்த உலகில். இதை தவிர்த்து மற்ற எல்லாம் மாயையாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படியானால் உழைப்பின் பயனை ஒரு மனிதர் அனுபவிப்பதுதான் அவருக்கு இறைவன் இந்த உலகில் தருகின்ற இரண்டாம் ஆசி. அதனால தான் 128ஆம் சங்கீதத்திலும் நாம் பார்க்கிற போது, எவர் ஒருவர் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறாரோ அவர் இத்தகைய ஆசீர்வாதங்களை பெறுவார் என்று வரிசையாக அந்த சங்கீதத்தில் அடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதில் முதல் ஆசி என்ன தெரியுமா? என்னது? உன் உழைப்பின் பலனை நீ உண்பாய். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அந்த ஆசியில் முதல் ஆசி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இவங்க அப்பா தானே அவரு, அதனால சரியா சொல்லியிருக்காரு. அவர் சாலமோன் தான் இதை எழுதினார் என்று பாரம்பரியம் கூறுகிறது. சாலமோனுடைய தந்தை தான் தாவீது. அவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தில், ஒரு மனிதன் கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தால் ஞானத்தை பெற்றுக்கொள்ளுவார். அந்த ஞானத்தின் வழியாக உழைப்பின் பலனை அவர் அனுபவிப்பார். அப்படியானால் ஞானம் தருகின்ற இரண்டு ஆசிகள், ஒன்று நலமான வாழ்வு. நலமான வாழ்வு என்றால் மன அமைதி, கடவுளின் சமாதானம், இவற்றை பெற்று கடவுளோடு உறவில் வாழ்வது, அதுதான் நலமான வாழ்வு. இரண்டாவது ஆசி, உழைப்பின் பலனை அந்த மனிதர் அனுபவிப்பார். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த உழைப்பின் பலனை அனுபவிக்க மாட்டார்கள். சேர்த்து வச்சுக்கினே இருப்பான். அதை எடுத்து கொஞ்சம் செலவழியா, கொஞ்சம் நீ என்ஜாய் பண்ணு, உனக்காக வாழு அப்படின்னு சொன்னால் இல்லை, சேர்த்து வச்சுனே இருப்பான். பார்த்தா என்ன ஆகிடும், டப்புன்னு அல்பாயுஸில் போயிடுவாங்க. அப்படியானால்
ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவருக்கு கிடைக்கும் ஆசி என்ன? அவர் உழைக்கிறார், அந்த உழைப்பின் பலனை அவர் அனுபவிப்பார். இல்லைன்னா பொத்தல் பையில் போட்ட மாதிரி அது போய்கொண்டே தான் இருக்கும். ஓட்டையான வாளியில் இறைப்பது போல் நம்முடைய முயற்சி வீணாகுமே தவிர அதனுடைய பலனை நம்மால் அனுபவிக்க முடியாது. எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஞானம் நமக்கு சவால் விடுக்கிறது. இந்த உலகில் ஒளிமயமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமா? என்னை பற்றிக்கொள் என்று ஞானம் தெருக்களில் இருந்து கூப்பிடுகிறது போல நம்மை அழைக்கிறது. இந்த ஞானம் ஞானம் என்று சொல்லுகிறோமே, அது என்ன? நாம் யோவான் எழுதின நற்செய்தி நூலை ஆழ்ந்து படிப்போமேயானால் அங்கே 1ஆம் அத்தியாயத்திலேயே யோவான் நற்செய்தியாளர் மிக அழகாக எழுதுவார். இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது, அது ஞானமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக படைக்கப்பட்டது. அந்த ஞானம்தான் இந்த இயேசு, அந்த வார்த்தை தான் இந்த இயேசு என்று அவர் மிக அழகாக இயேசுவை பற்றி எடுத்துரைப்பார். கடவுள் இந்த உலகையெல்லாம் உண்டாக்குகிற போது தன்னுடைய ஞானத்தை வைத்து இந்த உலகை படைத்தார். அந்த ஞானமாக இருந்து செயல்பட்டவர்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் எவர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவை அடைவாரோ அவர் ஞானம் பெற்றுக்கொள்ளுவார். ஞானம் பெற்றுக்கொள்ளும்படிதான் ஒருவர் அவரிடம் வந்தார். ஐயா, நிலைவாழ்வை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிலைவாழ்வை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஞானவான்கள் தான் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இவர் சொல்றாரு, நீ ஞானவானாக இருந்தால் கட்டளையெல்லாம் போய் கைக்கொள். இவர் உடனே, நான் சிறந்த ஞானி, சின்ன வயசுலேருந்து நான் அதெல்லாம் கடைபிடிக்கிறேன், உனக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு. இயேசு பாருங்க நல்ல ஞானி. அதனால் அவர் சொல்கிறாரு, சரி நீ இன்னும் பூரண சர்க்குணராக விளங்க வேண்டுமேனால் நான் சொல்லுவதை கேள். உனக்கு உரியதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பணத்தின் மீதும் உலகத்தின் பொருட்கள் மீதும் தன் உள்ளத்தை வைத்ததினால் அந்தோ பரிதாபம், அவர் நிலைவாழ்வை பெற முடியாமல் போய்விட்டது. ஒன்றும் இல்லாத சீடர்கள், பரதேசிகள், அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாதவர்கள், ஆனால் அவர்கள் இயேசுவை பெற்றுக்கொண்டார்கள், நிலைவாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு அன்பார்ந்த இறைவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை பற்றி அறிகின்ற அறிவே ஞானம். யாரெல்லாம் இந்த இயேசுவை பற்றி அறிவில் வளருகிறார்களோ அவர்களெல்லாம் ஞானவான்கள். அவர்களுடைய முகங்கள் பிரகாசிப்பிக்கும். அவர்கள் நலமுடன் சமாதானத்துடன் வாழ்வார்கள். ஏனென்றால் இயேசு சொல்லிவிட்டு போனார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். அந்த இயேசு நம்முடைய உழைப்பின் பலனையும் நாம் அனுபவிக்க நமக்கு அருள் புரிவார். ஆகவே இந்த மாதத்திலே ஞானமாகிய இயேசுவை அறியும் அறிவில் அவரை பற்றும் பற்றுறுதியில் வளர நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி நாம் கடவுளுக்கு அஞ்சி இயேசுவை பற்றி அறிவிலே நாம் பெருகுகின்ற போது அவர் நமக்கு நலமான வாழ்வை அருளுவார். நம்முடைய வாழ்வில் நம்முடைய உழைப்பின் பலனை அனுபவிக்க நமக்கு அருள் புரிவார். நிலை வாழ்வின் ஆசிகளை நமக்கு தருவார். இறை ஆசி நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை நம்மீது பிரகாசிப்பிக்க பண்ணி நம்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம் திருமுகத்தை நம்மீது பிரகாசிப்பிக்க பண்ணி நமக்கு இன்றும் என்றும் சந்தோஷமும் சமாதானமும் நல்வாழ்வும் ஆசீர்வாதங்களும் சதா காலங்களிலும் கட்டளையிடுவாராக.